ஹாய்! எல்லாத்துக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு இந்த மாரி வீடியோக்கள் நான் போடக்கூடாது. கன்டென்ட் கிரியேட்டரா வீடியோ போடணும்னு தான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அததான் பண்ணிக்கிருந்தேன். எனக்கு ஒரு 1000 வியூஸ் போனாலும் பரவாயில்லன்னு அதான் பண்ணிக்கிருந்தேன். பட் என்னையும் இந்த மாரி வீடியோ போட வச்சுட்டீங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும். ஆ நேத்து லைவ்ல வந்து என்னை தவறுதலா பேசுனதாகவும், வீடியோல வந்து என்னை பேசியதாகவும் வந்து எனக்கு நெறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸு, 2வது வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஆ என்ன நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லிர்றேன். அதாவது அவங்களுக்கு சுமி அவங்களுக்கு என்ன தேவை? சூர்யா அவங்களுக்கு என்ன தேவை? சிக்கா அவங்களுக்கு என்ன தேவை? ஃபர்ஸ்ட்டு நான் சொல்லிர்றேன். ஆ சுமி அவங்களுக்கு வந்து சிக்கானை வந்து இங்க வரக்கூடாது. அதாவது சுமி அவங்க வீட்டுக்கு வரக்கூடாது. அப்படி வந்தாலும் வீடியோ போடக்கூடாது. வீடியோ போட்டா கமெண்ட் பாக்ஸ ஆஃப் பண்ணணும். அப்படின்றது சுமி அவங்களோட தேவை. சூர்யா அவங்களுக்கு இவரு அங்க போகக்கூடாது. சுமி வீட்டுக்கு போகக்கூடாது. போனா திரும்பி இங்க வரக்கூடாது. அப்படின்றது அவர் தேவை. அவங்களோட குறிக்கோள். சிக்கா இருக்காரு பாரு ரொம்ப டேஞ்சர். 2 பேருமே வேணும் அவருக்கு. புரியுதா உங்களுக்கு? 2 பேருமே வேணும். 2 பேர்ட்டயும் சாப்பிடணும். 2 பேரோட அரவணைப்பும் அவருக்கு வேணும்னு நெனைக்கிற ஒரு கேரக்டர் தான் சிக்கான கேரக்டர். இப்ப இந்த 3 பேத்துக்கும் ஒரு காமன் மேன்னா அது நான் தான். இவங்க என்ன பண்ணாலும் அதுக்கு நான் தான் வந்து பொறுப்பு. இவங்க அசிங்கமா பேசுவாங்க, அசிங்கமா வீடியோ போடுவாங்க, கம்யூனிட்டி கைட்லைன்ஸ மீறுவாங்க, யூடியூப் பாலிசிய மீறுவாங்க. அதுக்கு ஏதாவது ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுன்னா, அத எடுத்து விடணும். இந்த வேலை தான் நான் தான் அதில வந்து முக்கிய பொறுப்பு. இதுல வந்து எதனால இந்த மாரி பிரச்சனைகள் வருது அப்படின்னா, எவ்வளவோ யூடியூபர்ஸ் இருக்காங்க. எவ்வளோ கேவலமா பேசக்கூடிய யூடியூபர்ஸ் இருக்காங்க. நல்ல கன்டென்ட் போடுற யூடியூபர்ஸ் இருக்காங்க. மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஆனா, என்னைய பொறுத்தளவுக்கு இவங்கள நல்லா கவனிச்சுட்டேன். இவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணி, நான் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்ல விரும்பல. ஆனா, எனக்கும் அதில பங்கு இருக்குன்னு நான் சொல்ல விரும்புறேன். கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் பண்ணி, இப்போ நல்ல விதமா ஒரு வீடியோ போடுற அளவுக்கு நம்ம கொண்டாந்துருக்கோம். குறிப்பா சொல்ல போனோம்னா, இப்போ 5 பேருக்கு சாப்பாடு வாங்கி குடுக்குறாங்க. இந்த மாரி நல்ல நல்ல வீடியோக்கள் போடுற அளவுக்கு நம்ம கொண்டாந்துருக்கோம்னா, அதுக்கு முக்கியமான காரணம் வந்து எனக்கும் ஒரு சில பங்குகள் இருக்கு. இத நான் ஒரு ஹானஸ்ட்டா சொல்லிக்கலாம். இப்ப இவங்களுக்குள்ள ஒரு இந்த மாரி கன்டென்ட் போடுறனால, இவங்களுக்கு வியூஸ் போகுது. அதனால அவங்களுக்கு YouTubeல சம்பளம் ஏறுது. நீங்க சொல்லலாம், "இந்த சம்பளம் தானே நீயும் வாங்குற, அப்ப நீயும் அனுபவிக்கணும்." அப்படின்னு சொல்லலாம். பட் நான் என் பாயிண்ட்டுக்கு வந்துர்றேன். என்னைய பத்தி பேசினது வந்து முழுக்க முழுக்க தவறு. இத நான் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க ஒரு விஷயம் வந்து பேசணும்னா, என்ன நடந்துச்சு? எந்த சைடு பிரச்சனை இருக்கு? அப்படின்றத விசாரிச்சு கரெக்ட்டா வீடியோ போடணும். நீங்க சம்மந்தமே இல்லாம ஒரு காமன் மேன வந்து நீங்க இழுத்து பேசுறது வந்து தவறு. ஏன்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க எவ்வளோ பெரிய இஷ்யூல இருந்தீங்க. அந்த இஷ்யூலேருந்து உங்கள எவ்வளோ காப்பாத்தியிருக்கேன். அந்த பிரச்சனை ஸ்ட்ரைக்கான சேனல எப்படி ரிமூவ் பண்ணேன். எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே சப்போர்ட்டர் தான். ஓகேங்களா? இப்ப எல்லா சேனலுமே கிட்டத்தட்ட 20 சேனல்ஸ் பார்க்குறேன்னா, 20 சேனலுக்குமே வந்து நான் தான் பொறுப்பு. நான் தான் சரி பண்ணி குடுக்கணும். நான் தான் எல்லாமே மானிட்டரைசேஷன் வாங்கி குடுக்கணும். இந்த மாரி வேலைகள் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பட் இந்த மாரி வேலைகள பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரே மாரி தான் வேலை பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த மாரி வேலை, உங்களுக்கு இந்த மாரி வேலை அப்படின்னு பார்க்க முடியாது. செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, சிக்காவோட சேனல வந்து சிக்கா வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோ வந்து கமெண்ட் வந்து கொஞ்சம் அசிங்கமா வந்திருக்கும் போல. அத வந்து கமெண்ட் பாக்ஸ ஆஃப் பண்ணி வைக்க சொல்லி என்ட்ட சொன்னாங்க. யார் சொன்னான்னா, சுமி சொன்னாங்க. எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாம, எப்படி நான் கமெண்ட் பாக்ஸ வந்து நான் ஆஃப் பண்ணி வைக்க முடியும்? அதாவது சேனலோட அத்தாரிட்டி வந்து சிக்கா. அவர் தான் வந்து அட்மின்னு. அந்த சேனல் அத்தாரிட்டி அவங்க. அவங்க சேனல்ல வந்து அவங்க தான் பொறுப்பு. வீடியோ போடுறாங்க, வைக்கிறாங்கன்னா அவங்க தான் பொறுப்பு. ஓகேங்களா? அவங்க சேனல்ல வந்து யூடியூப்போட வீடியோவ வந்து கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்றது எனக்கு அது இதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். 2வது வந்து நீங்க எதுக்கு அத சொல்லணும்? ஓகேங்களா? நீங்க சொல்லணும் அவசியமே இல்லையே! அந்த சேனலுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணு. அத நீ அசிங்கமா பேசுறாங்க, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்புட்ன்னா, அது நீங்க யூடியூப்ல போடுற வீடியோவ பொறுத்து தான் இருக்கு. ஓகேவா? நீங்க கரெக்ட்டா வீடியோ போட்டீங்கன்னா, ஏன் திட்ட போறாங்க? இப்ப நான் வீடியோ போடுறேன். என்னையும் சில பேர் திட்டுறாங்க. நான் அவங்களுக்கு கரெக்ட்டான ரெஸ்பான்ஸ் குடுக்குறேன். கரெக்ட்டான வீடியோ போடுறேன். ஓகே பிரதர் மாத்திக்கிறேன். இந்த விஷயங்கள் நான் பண்றேன்னா, எனக்கு அவங்க வந்து வேல்யூபிளான ஒரு சப்ஸ்கிரைபர். அவங்க வந்து நான் எப்ப வீடியோ போட்டாலும் பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபரா நான் மாத்திக்கிட்டு இருக்கேன். அந்த விஷயத்த நீங்களும் பண்ணுங்க. உங்கள ஏன் திட்டுறாங்க? நீங்க அப்ப ஏதோ தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம். அத சரி பண்ணிங்க. அந்த விஷயத்த தான் சொல்ல விரும்புறேன். 2வது வந்து சுமி உண்மைக்கு ஒரு பெரிய பாதிப்புல தான் இருக்காங்க. ஏன்னா இங்கிட்டு ஒரு பிரச்சனை, இங்கிட்டு ஒரு பிரச்சனை. இந்த சுகில்னு ஒருத்தர் பிரச்சனை. அதெல்லாம் எனக்கு அதுல நான் உள்ள தலையிடவே மாட்டேன். ஏன்னா அது அவங்களோட பர்சனல்.
அது வந்து அவங்க எப்படியோ போகிறாங்க, அது வந்து அவங்க பிரச்சனை. எனக்கு தேவை, நான் அட்மின்னா என் யூடியூப் சேனல் நான் பார்க்குறேன், அது என்னோட யூடியூப் சேனல், என்னோட கண்ட்ரோலில் இருக்க யூடியூப் சேனல், அது கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக வீடியோ போடணும், மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், கஷ்டப்படுற மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் என்னோட மைண்ட் தாட் எல்லாமே அதில் மட்டும்தான் ஃபோக்கஸ்டாக இருக்கும். நான் அப்படி தான் இன்ன வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்குமே ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறேன்ற விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனால் பண்ணுவேன். நீங்கள் பார்ப்பீங்க. எதுக்கு இந்த மாதிரி பேசுறதுனால உங்களுக்கு வியூஸ் போதா போகட்டும், என்னை கழிவு ஊற்றுறதுனால உனக்கு காசு ஏறதா ஏறட்டும், எல்லாரும் பண்ணுங்க, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் அதில் உண்மைத்தன்மை இருக்கணும். நீங்கள் சொல்கிற விஷயத்தில் ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும். நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டு இவங்களுக்கு சப்போர்ட்டு அப்படிலாம் நான் பேசவே மாட்டேன். நான் யாருக்குமே சப்போர்ட் கிடையவே கிடையாது. 2வது, இந்த மாதிரி நான் வீடியோ போடுறனால மக்களுக்கு வந்து இல்லை நீ போடுற வீடியோனால ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா நான் வீடியோ போட மாட்டேன். நான் அந்தளவுக்குலாம் இதில் தான் நான் சம்பாதிக்கணும், யூடியூப்பில் சம்பாதிச்சா தான் எனக்கு வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் ஜஸ்ட்டு வந்து என்னோட சப்ஸ்கிரைபருக்கு நான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் தான் நான் ஃப்ரீ அட்வென்ச்சராக இருக்கேன் இது வரைக்கும். எல்லாத்துக்குமே நான் ஃப்ரீயாக வந்து வீடியோ போடுங்க, எல்லாருமே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் உங்களுக்கே தெரியும், ரூ. 1 காசு இல்லாமல் யாருமே பண்ண மாட்டாங்க, ப்ராஃபிட் இல்லாமல் யாரும் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் வந்து அவங்களே சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுக்கிறாங்க, மெம்பர்ஷிப் வச்சுக்கிறாங்க, ஒரு ரூ. 1000 மெம்பர்ஷிப்பில் சேருங்க, நான் உங்களுக்கு எல்லா ஆப்ஷன் சொல்லித்தரேன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் வேணாம். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயத்த யூடியூப்பில் சொல்லிக் கொடுப்பேன். இப்போ நான் ஒன்று சொல்லவான்னு சொன்னார், ஃபஸ்ட்டு யூடியூப்பை பற்றி படிச்சிரு அப்புறம் ஸ்ட்ரைக் அடி அப்படின்னு. நான் ஒன்று சொல்லவா, அவருக்கும் ஒரு விஷயத்த சொல்ல வரேன். நீங்கள் உங்களுக்கு திராணி இருந்தால் சிக்கான வீடியோவை நான் உங்களுக்கு பர்மிஷன் தரேன், ஒரு 8 நிமிஷம் நீங்கள் வீடியோ போடுங்க, ஒரு 3 நாள் உங்கள் சேனலில் வச்சுருங்க. முடியுமா? முடியாது. உங்களோட ஓன் கண்டென்ட், உங்களுக்கு திறமை இருக்குது, சூப்பராக வீடியோ எடிட் பண்ணுறீங்க, நல்லா ட்ரோல் பண்ணுறீங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக உங்களுக்கு வியூஸ் போகும், நல்ல ஒரு சேனல் க்ரோத்தில் இருக்குது, நல்ல வியூஸ் போகும், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்மைக்கே வந்து நல்லா க்ரோத் ஆகும். அதை விட்டுட்டு நீங்கள் ஸ்ட்ரைக் அடிங்க, அவனுக்கு ஃபஸ்ட்டு யூடியூப் சொல்லிக் கொடுங்க, அதெல்லாம் வந்து அதாவது கான்ஃபிடென்ட் இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கக்கூடாது. எனக்குமே அப்படி தான், என்னால் முடியும், இந்த விஷயத்தை நான் பண்ணுவேன் அப்படின்றது கான்ஃபிடென்ட்டு. நான் மட்டும்தானா பண்ணுவேன், என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்றது தவறான விஷயம். அதனால் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாதீங்க. அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு விளைவு ஏற்படும். இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த வீடியோ நான் பண்ணக்கூடாதுன்னு இருந்தேன், பட் இந்த வீடியோ என்னை பண்ண வச்சிட்டிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்குமே வந்து சாரி, நான் வீடியோ போட முடியல, நான் ஒரு முக்கியமான சூழ்நிலையில் வெளியில் வந்திருக்கேன், அதனால் என்னால் வீடியோ போட முடியல. நான் இனிமேல் தொடர்ச்சியாக வீடியோ போடுறேன். ஒரு வீடியோ எடுத்து வச்சு எடிட் பண்ணாமல் அப்படியே தான் இருக்குது. இந்த சூழ்நிலை நான் பேசுறதுக்கான காரணம் வந்து அவங்க சேனலில் வந்து நான் பார்க்குறதும் பார்க்காததும் நீங்கள் போகிற கமாண்டில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக், எல்லாமே ஃபேக் தாங்க, சீரியஸாக சொல்ல போனால். அப்படின்றப்ப இந்த கண்டென்ட் வீடியோ போடு, உனக்கு காசு வருதா காசு வரட்டும், நீங்கள் வீடியோ போடுங்க. பட் என்னென்னா, யாரையும் தாக்கியோ அசிங்கப்படுத்தியோ அவமானப்படுத்தியோ வீடியோ போடக்கூடாது, அது தப்பு. அது யூடியூப் பாலிசிலே வந்து அது தப்பு தான் சொல்கிறாங்க. அதனால் கரெக்டாக வீடியோ போடுங்க, உங்களுக்கு கரெக்டான சக்ஸஸ், அதாவது கரெக்டான ஒரு அமௌண்ட் உங்களுக்கு ஏறும். இப்போ இல்லைன்னா எப்போ வேணால் கிடைக்கும். நிறையா விஷயங்கள் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற விஷயங்கள் இருக்குது, அதை பண்ணுங்கள். இதிலேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வாங்க. இது வந்து ரொம்ப உங்களுக்கு தான் மென்டல் டார்ச்சர், உங்களுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு இதுலேருந்து வெளியில் வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருங்க. உங்களுக்கு ஃபேமிலி இருக்குது, அழகாக நீங்கள் ரன் பண்ணிட்டு சூப்பராக நிம்மதியாக இருக்கலாம். நீங்கள் தேவையில்லாமல் உங்களுக்கு நீங்களே வந்து ப்ரெஷர் ஏற்றிக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கீங்க. என்னை பற்றி பேசுனது கூட எனக்கு வருத்தம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் வீடியோ போடுறது தான் எனக்கு